Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கறியை வந்து தனியா குக்கர்ல போட்டு வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தாளிப்பு வந்து கொடுத்துறலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்துறலாம். இந்த நாட்டுக்கோழி கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்திருக்கேன். இந்த கறி முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு கேஸ் மேலே வச்சிடலாம். இப்போ இது வந்து நமக்கு ஒரு 4 விசில் வந்தால் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரையும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு சட்டி வந்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. அந்த சட்டி நல்லா சூடாயிருச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயுமே நமக்கு நல்லா சூடாயிருச்சு. இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு மராட்டி மக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியுமே நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் இதை நம்ம நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து அதில் இருக்க தண்ணியோடு அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அண்ட் டேஸ்டியான காரசாரமான நாட்டுக்கோழி கறி குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.